வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் காலை 9 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்தி. வீடியோ பார்த்திங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி, தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பரவலான மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி, ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான தகவலின் அடிப்படையில் நேற்று நடிகர் தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பங்கேற்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மிக முக்கியமான தகவல், தமிழக அமைச்சர் KN நேரு மக்கள் தொகை அதிகம் உள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை 12 முதல் 25% வரை உயர்த்தி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி 185 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண கட்டணம் இப்போ 190 ரூபாயாக பார்த்திங்கன்னா உயர்த்தியிருக்கிறாங்க. 299 ருபீஸுக்கு நீங்கள் 2 GB பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அது 350 உயர்ந்திருக்கு. இதே மாதிரி ஏர்டெல்லும் பார்த்திங்கன்னா உயர்வை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, MR விஜயபாஸ்கர் தலைமறைவு, 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாள் போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்தார். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் தொடர்ந்து பரவலாக மழையானது, கர்நாடகா குடகு இந்த கொங்கன் மாநகரத்தெல்லாம் தொடர்ந்து மழையானது பதிவாகிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து உபரி நீர்கள் நம்முடைய மேட்டூர் அணைக்கு வந்தடைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, கோயம்புத்தூரை தொடர்ந்து கலைஞர் நூலகம் அறிவுசார் மையம் திருச்சியில் அமைக்கப்படும் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 கன அடி வரை நீர் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105, சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 130 கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை பார்த்துருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த தலைப்பு செய்திகளில் தொடர்ந்து சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.